இவர்கள் வெல்வார்களா, இவர்கள் வெல்லவார்களா? இந்திய நாடாளுமன்றத்தில் போய் யார் பிரதமராவது? இவர்கள் பிரதமராகி, காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் பிரதமராகி உங்களுக்கு என்ன ஆனது? என்ன ஆனது? திமுக 39 இடம் என்று போனது. யார் பிரதமர்? மோடி பிரதமர். என்ன செய்தார்கள்? ஒன்றுமில்லை. உங்கள் உரிமைக்காக ஒரு 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 முறை குரல் எழுப்பி பேசியது உண்டா? நாங்கள் இத்தனை சொல்லுகிறோமே, மீத்தேன் ஈத்தேன் ஏன் இயற்கை எரிவாயுவை நம்ம எடுக்க முடியாது, மூடுவோம், ONGC எடுத்துட்டு போக சொல்லிட்டு ஆடு மாட்டு கழிவு, ஆடு மாடு வளர்ப்போம், மாடு வளர்ப்போம், ஆடு வளர்ப்போம், மாட்டு சாணம், ஆட்டு புழுக்கை, மக்கிய இழுதலை கழிவுகள், குப்பை மேடு, அதிலிருந்து எவ்வளவு வேணாலும் பயோகேஸ் தயாரிக்கலாம். நெய்வேலி பழுப்புக்கு நிலக்கரி மூடுவோம், மாற்று அந்த இடத்தில் இனிமேல் மீள் குடியேற்றம் செய்ய முடியாது. என்ன செய்யலாம்? முழுக்க சூரிய ஒளியில் மின் தகடு, காற்றாலை மின்சாரத்தை போடுவோம், எடுப்போம், எவ்வளவு வேணாலும் எடுப்போம். காற்றுக்கு கேடில்லை, நீருக்கு கேடில்லை, நிலத்துக்கு கேடில்லை, இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. என் பூமி தாய்க்கு, என் இயற்கை அன்னைக்கு எந்த நோயும் வராது. தாய்க்கு நோய் வந்தால் சேய்க்கு வரும். என் பூமி தாய்க்கு வந்தால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் வரும். எல்லா உயிர்களுக்கும் வரும். என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த தமிழ் சமூக பெருமக்களே, மீண்டும் மீண்டும் நாங்கள் பதிவு செய்கிறோம். நானும் என் தங்கை காளியம்மாவும் கையேந்தி நிற்பது உங்கள் வாக்கை கேட்டு அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு. இந்த கூட்டம் ஓட்டுக்காக நிற்கிற கூட்டம் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்காக நிற்கிற கூட்டம். எங்களுக்கு தன்னலம் என்று உண்டு, அது என் இனத்தின் நலம்தான், அதுதான் எங்கள் தன்னலம். உரிமையை இழப்பது என்பது உயிரை இழப்பதற்கு ஒப்பானது. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இதுதான் நம்ம முன்னவர்கள் நமக்கு கற்பித்த கோட்பாடு, அவர்கள் முன்வைத்து போராடிய கோட்பாடு, தத்துவம் இதுதான். உயிரை இழக்கலாம், ஆனால் உரிமையை இழக்கக்கூடாது. சீமான் தன் உயிரை இழப்பது என்பது தனிப்பட்ட ஒருவரின் இழப்பு, என் குடும்பத்திற்கான இழப்பு, அவ்வளவுதான். ஆனால் என் உரிமையை இழப்பது என்பது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசியத்திற்கான இழப்பு. காவிரியில் நதிநீர் உரிமையை இழப்பது என்பது தஞ்சை காவிரி படுகையில் வாழுகிற வேளாண்குடி மக்களுக்கான இழப்பு அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் உரிமை இழப்பு. பாதி மாவட்டங்கள் காவிரி கூட்டு குடிநீரை நம்பித்தான் இருக்கிறது. நான் பிறந்த சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் சேர்த்துத்தான். அந்த உரிமையை இழக்க வைத்தது யார்? 450 TMC தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இப்ப 150 TMCக்கு மன்றாட வேண்டி இருக்கிறது. காரணம் என்ன? இந்த கட்சி ஆட்சிகள் தான். தண்ணியை தர மறுப்பது யார்? காங்கிரஸ். தண்ணியை கேட்டு தண்ணியை கொடுக்க மறுப்பது யார்? பாரதிய ஜனதா. மேகதாதையில் அணை கட்டியவே தீர்வேன், காங்கிரஸ். கட்டியே தீர வேண்டும், பாரதிய ஜனதா. என் உரிமையை பறித்துக் கொள்பவனுக்கு, என் உரிமையை தர மறுப்பவனுக்கு எதற்கு என் ஓட்டு என்கிற கேட்கிற நாள் இதுதான். அதை கவனமா வச்சுக்க. உன் உரிமைக்கு எதிராக இருப்பவனுக்கு, உன் உணர்வுக்கு எதிராக இருப்பவனுக்கு, உன் உயிருக்கு எதிராக இருப்பவனுக்கு நீ வாக்களித்தாய் என்றால் நீ மான தமிழ் மகனாய் என்பதை நீ சிந்தித்து பார்த்துக்கணும். காவிரி நதிநீர் உரிமை பறிபோனது, கச்சத்தீவு உரிமை பறிபோனது. எடுத்து கொடுத்தது யார்? இதே காங்கிரஸ். அந்த உரிமையை பறிகொடுத்தது யார்? காங்கிரஸ். பறிகொடுக்கும் போது பதவியில் இருந்தது யார்? திமுக. ரெண்டும் என்ன? கூட்டு. வேண்டியது என்ன? உன் ஓட்டு. நீ அதை போட்டு மானம்ங்கிறது தமிழனுக்கு இப்போ வார்த்தையில் தான் இருக்கு, வாழ்க்கையில் இல்லை. முன்பு மானத்துக்காக உயிரை விட்டான், மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் இது. ஆனால் இன்னைக்கு உரிமை பறிபோவது என்பது கூட தெரியாமல், அதை பறித்தவன் யார் என்பதும் தெரியாமல் அவனுக்கே வலிமையை கொடுத்து கொண்டிருப்பது. ஆடு அறுக்கிறவனே நம்பும். அது மாதிரி
நமக்கு எவன் துன்ப துயரத்தை தருகிறானோ, அநீதி இழைக்கிறானோ, அவனுக்கே மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுப்பது என்பது மிகப்பெரிய கொடுமையாகிவிடும், ஏமாற்றாகிவிடும். முல்லை பெரியாற்றில் நதிநீரை பெற முடியவில்லை, பெற்று தர முடியவில்லை இவர்களால். இந்த திராவிட கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? கூட்டு சேர்ந்து ஓட்டு கேட்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க தான் ஆள்றாங்க. முல்லை பெரியாற்றில் தண்ணீர் கேட்டால் என்ன நிலை? இல்லை, அடித்து விரட்டுவார்கள். காவிரியில் தண்ணி கேட்டால் கர்நாடகர்கள் அடித்து விரட்டுவார்கள். அடித்து விரட்டுகிற கட்சி ஆட்சிகள் தான் தமிழ்நாட்டுக்குள் வந்து இந்திய இறையாண்மை, தேச ஒற்றுமை, தேச பற்று பேசுவார்கள். ஏமாந்து விடாதே, வெற்று ஏமாற்று. அங்கே கம்யூனிஸ்ட் தர முடியாத தண்ணீர், காங்கிரஸ் தர முடியாத தண்ணீர், கர்நாடகாவில் தர முடியாத தண்ணீர் காங்கிரஸ், தர முடியாத பாரதிய ஜனதா. தமிழ்நாட்டுக்குள் வந்து இந்தியா, பாரத தேசம், நாட்டு பற்று எல்லாம் பேசுவான், எல்லாம் பேசுவான். ஒரு வார்த்தை பேச சொல்லு, காவிரி நதிநீர் என்னன்னு பாரதிய ஜனதாவை, காங்கிரஸ். மேகதாதுவில் அணை கட்டுவேன் என்கிறார்களே கன்னடர்கள், உங்கள் கருத்து என்ன? கேளு, கேட்டுட்டு அப்புறம் ஓட்டப்படும், கேட்டு ஓட்டப்படும். சொல் பாப்போம். என் விளைநிலங்களை பறிக்கிறார்களே, 1000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர் என்று, சிப்காட் தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலை என்று, இதிலே உங்கள் கருத்து என்ன? நாட்டில் விளைநிலங்கள் வளங்களே குறைவாகத்தான் இருக்கிறது. விளைநிலங்களை நம்பி வாழ்கிற வேளாண் குடிமக்கள் தான் தற்சார்பு பொருளாதாரத்திலே தண்ணீர் விளைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பறிக்கிறாய், தொழிற்சாலை கட்டி விடுவாய். உணவு தேவைக்கு நாளைக்கு வேளாண்மை செய்ய வேண்டிய அவசியம் வந்தால் எங்கே போய் வேளாண்மை செய்வாய்? எங்கே செய்வாய்? இந்த மக்கள் விசித்திரமானவர்கள். விளைநிலங்களில் மாளிகை கட்டுவார்கள், மொட்டை மாடியில் கத்தரிக்காய் தக்காளி வளர்ப்பார்கள். எப்படி? கத்தரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் தொட்டி வச்சு வளர்ப்ப, வாழை கரும்பு தென்னையெல்லாம் இப்படி வளர்ப்ப, அதையும் மொட்டை மாடியில் வளர்த்துருவியா? எப்படி? வேடிக்கையா இருக்கும் இவர்கள் செய்வது. ஆழ்ந்து யோசிச்சுப்பார். ஒரு கருத்து இருக்குதா? இந்த சிப்காட் தொழிற்சாலை எத்தனை இருக்கு தமிழ்நாட்டில்? அதனால அடைந்த வளர்ச்சியை ஒன்று சொல்லு, அடைந்த வளர்ச்சியை சொல்லு. ஆட்சியாளர்கள் கமிஷன் வாங்குவதற்கு பயன்பட்டிருக்கே ஒழிய அடைந்த வளர்ச்சி ஒன்று சொல்லு, ஏதாவது சொல்லு. அந்த ஆலைகளில் இருந்து வர்ற நச்சு கழிவுகளை என் ஆறுகளில் கொட்டினாய், என் நிலத்தில் கொட்டினாய், என் நீரை நஞ்சாக்கினாய், என் நிலத்தை நஞ்சாக்கினாய். அதை தவிர நீ சாதித்தது என்ன? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தொழிற்சாலை இல்லாத எப்படி வளர்ச்சி அடைவாய்? அடைய முடியும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கணும். சர்க்கரை ஆலைன்னா என்ன? கரும்பு, பல ஆயிரம் ஏக்கரில் கரும்பு, கரும்பில் இருந்து சர்க்கரை ஆலை, சர்க்கரையிலிருந்து எத்தனால் பெட்ரோல், கரும்பில் இருந்து சர்க்கரை, வெல்லம், அந்த கரும்பு சக்கையில் இருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை. எத்தனை வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் மக்களின் வாழ்விடத்திலே? ஏன் அந்த சிந்தனைக்கு வரவில்லை? மாற்று சிந்தனைக்கு வரவில்லை? இந்த ஆட்சியாளர்கள் கட்சிகளின் சிந்தனை எல்லாம் அடுத்த தேர்தலில் எப்படி வாக்கை பறிப்பது என்பதுதான். அதை பற்றியேதான் சிந்திப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றிய சிந்தனை இருக்கும், தலைவர்களுக்கு மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றிய சிந்தனை இருக்கும்.